Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடிட்டிங் தமிழன். நான் உங்கள் முதுகிருஷ்ணன். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விசுவலைசர் தான் எப்படி நம்ம Avee பிளேயரில் மேக் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ உங்களோட Avee பிளேயர் அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட Avee பிளேயர் இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணோன்னே இப்படி தான் இருக்கும். மேலே பாருங்கள், உங்களுக்கு குட்டியாக ஒரு 9 பாக்ஸ் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது எதுக்கு கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட விசுவலைசர் இதுலேருந்து தான் நம்ம ஏற்றணும். ஸோ அதனால் இங்கே கீழே பாருங்கள், லோடு ஃப்ரம் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிக்கிட்டு நீங்கள் விசுவலைசரை எங்கே டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஃபைல் மேனேஜரில் போய் எடுத்துக்கோங்க. ஃபைல் மேனேஜர் இல்லை அப்படின்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு இருக்கும். ஸோ அதில் போய் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுக்குள்ளே வச்சுருக்கேன். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசுவலைசர் 20 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கிட்டு ஓகே அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ கொடுத்தா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த விசுவலைசர் ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் எப்படி உங்கள் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பென்சில் ஐக்கான் இருக்கும் பாருங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிட்டு யுவர் இமேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆடியோ ப்ரொவைடர் கீழே ஃபஸ்ட்டே அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. இமேஜில் கஸ்டம் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பிக் இமேஜ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணோன்னே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக அதாவது ப்ளே ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், அந்த நுனியில் பாருங்கள், அந்த பீட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபோட்டோ இப்படி ஷேக் ஆகும். ஸோ உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னா பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜுக்குள்ளே போங்க. இமேஜில் ஜென்ரலுக்குள்ளே போங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஷர் வாட்டில் பீட்டு கேம் ஷேக் மோர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நத்திங் அப்படின்றத கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஷேக் இருக்காது. இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த வெறும் அந்த பிக்சர் மட்டும் தான் இருக்கும். கலர் மாறி வரும். ஸோ எனக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். வேணும் அப்படின்னா தாராளமாக வச்சுக்கலாம். ஸோ இதை எப்படி நம்ம கேலரியில் சேவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அந்த டவுன் ஆப்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச சைஸு, அதாவது எந்த சைஸ் உங்களுக்கு வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இது 9க்கு 16 தான். நீங்கள் 9க்கு 16 வச்சா தான் நல்லாயிருக்கும். அதுக்கு என்ன சைஸ்னால் 1080 இருக்குது. 1080 × 1920 அந்த சைஸ் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் டைம் உங்களுக்கு எந்த டைம் வேணுமோ அதை வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு எண்டு டைம் எத்தனை செகண்ட், அதாவது எத்தனை செகண்ட் வேணுமோ எப்போதும் இப்போ ஒரு 30 செகண்ட் வச்சுக்கோங்க. ஸோ வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் 30 செகண்ட் தான் வைக்க முடியும். ஸோ வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்றத கொடுத்துருங்க. ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஈஸியாக கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.